வைத்தியர்கள் அந்த ஹோட்டல்ல தங்கியிருந்த வைத்தியர்கள், பெண் வைத்தியர் ஒருவர் குளிக்கிறத அப்படி தவறான முறையில வீடியோ எடுத்திருக்கார். அண்டர் 19 டீம்ல 2 வீரர்கள், என்னத்த வீரர்கள் சொல்லத்தான் ஏழுமா? வீரர்களில் 2 தரதலைகள் கூட சக தொழிலாளரை வாய் கூசாம கொள்ளையன்றீங்க. கடற்கொள்ளையில என்னென்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? கடற்கொள்ளையர்னா இப்ப இந்தியாவுக்கு வந்த எண்ணெய் கப்பலை சோமாலிய கடற்கொள்ளையர்கள் கடத்தி போனார்கள், அதான் கடற்கொள்ளை. இது தங்குசையும் வலையும் அப்படி எடுத்திருந்தா கூட அதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. என்னன்னு சொன்னா இவியல் கடற்கொள்ளையர் எப்படி சீப்பா போயிட்டாங்கன்னு இதைத்தான் சொல்றாங்க. காட்டி கொடுப்பன்ற இதான் தமிழர்களுக்கு தமிழர். ஆனா இன்னதான் மே 1 தொழிலாளர் தினம் அப்படின்னு இவங்க எல்லாம் மீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணாலும் இதுல செய்ய போறது என்னமோ இந்த அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு மீட்டிங். தமிழக சட்டசபை தேர்தல் சம்பந்தமா பேசிட்டு வந்த கருத்து கணிப்புகள் சம்பந்தமா நீங்களும் சொல்லிருந்தீங்க, நாங்களும் பார்த்தோம். அது முடிச்சதுக்கு அப்புறமா ஒண்ணு வந்துச்சு பாருங்க, ஒரு கருத்து கணிப்பு. தாவேக்கா தான் முன்னணி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு, சிறப்பு தள்ளுபடி, மெடிப்ளேஸ். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. ஹலோ அண்ணா, வணக்கம். இந்த வணக்கம் இனி வேணாம், முடிஞ்சு வரவுதான் இருக்குது, பாப்போம். அப்படியா? வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன கதை? இன்னைக்கு நல்ல சுப முகூர்த்த வேளையில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டு அதுல வேலை திட்டங்கள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இல்ல, அங்க வேலை ஆரம்பிச்சாச்சு. கிரிக்கெட் விளையாடின எதிர்கட்சி தலைவருக்கு விக்கெட் போயிடுச்சு. அவரு எஸ்டேபில ஈரான் விக்ரமரத்ன வகிச்ச எல்லா பதவிகள்ல இருந்தும் டட்டாபாய் சொல்ல வேண்டிய நிலைமையும் வந்துருச்சு நேத்தே. அப்ப அதெல்லாம் விட்டுட்டு இவர் ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக் என்ற கோரிக்கைக்கு அமைய இன்னைக்கு காலையிலே வேலைகளை ஆரம்பிக்கிறாரு. ஆனா இவர் சொல்றாரு, நம்ம நல்ல ஒரு டீம் இருக்கு உள்ளுக்கு, கிரிக்கெட் போர்டுக்குள்ள நல்ல ஒரு டீம் இருக்கு, அந்த டீமோட டிஸ்கஸ் பண்ணி எல்லா தீர்மானமும் இலகுவா எடுக்கக்கூடிய ஒரு டீம் தான் இது. இனி வேலைகள் அழகா நடக்கும், ஒரு மாற்றத்தை பாப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப இவர் அரசாங்கத்தோட சேர்ந்தா கட்சி மாறிட்டாருன்னு சொல்லுவாங்க. இதுவும் கிட்டத்தட்ட கட்சி மாறின மாதிரி தான். ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டு யார கண்ட்ரோல்? அது இண்டிபெண்டா இயங்குதுன்னு வைங்கள. ஜனாதிபதியோட கோரிக்கை அமைவாகத்தான் போறாருண்டா சஜித் மீதான அதிருப்தி தான். அப்படி எடுங்களேன் டெல்சான். என்ன இல்ல அப்படி நீங்க யோசிக்கலையா? அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப நிதியமைச்சரையும் தொடர்ச்சியா காசு காணாம போகுது, ஆன்லைன்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணா போய் சேருது இல்ல, இப்படி கணக்க பிரச்சனை போய் கொண்டிருக்கு. இல்ல, நீங்க இன்னும் ஒரு நாள் அவதானிச்சீங்களோ தெரியாது. இந்த விடயங்கள் எல்லாம் ஒரு பெரும் மோசடி அல்ல, இதெல்லாம் ஒரு பிழை என்று நீங்க யாருமே பிரேம் பண்ணிட முடியாது. இது அப்படி இல்லை என்று சொல்லி ஹர்ஷடி சில்வா நேற்று முன்தினம் அதற்கு முன்தினம் எல்லாம் மிக நிதானமான ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தார். நிதியமைச்சின் செயலாளரை கோப்புக்குழுவுக்கு அழைச்சிருக்கிறோம் சொன்னார். அவர் தான் கோப்புக்குழுவ தலைவராகவும் இருக்கக்கூடியவர் இல்லையா? நிதியமைச்சர் செயலாளர் கோப்புக்குழுவுக்கும் போயிட்டு வந்துட்டார். வெகு விரைவில் அவர்கிட்ட இருந்து சில வேளை, அதாவது ஹர்ஷடி சில்வாட்ட இருந்து அவர்கிட்ட இருந்தா ஒரு ஜெனுவின் பொலிட்டிக்ஸ் இருக்கிறதால கட்சி மாற மாட்டார். அவர் அந்த நாடாளுமன்ற அரசியல்ல இருந்து முழுமையா விலகி நிதியமைச்சில ஒரு பொறுப்பு வாய்ந்த இடத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் அவர் பிராக்டிக்கலா எக்கானமி சம்பந்தமான இனி இலங்கையில இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அப்டேட்டோட இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பொருளியல் நிபுணர். அதே நேரம் அதுல அவர் ஒரு பெரிய தகுதி வாய்ந்த படிப்புகள் எல்லாம் மேற்கொண்டிருக்கக்கூடியவர். அரசியல் இருந்து ஒதுங்குறேன் நான், அதாவது இலங்கையின் அரசியல் இருந்து நான் முழுமையா ஒதுங்குறேன் என்று சொல்லிட்டு ஒரு சில வாரங்களுக்கு பின்னர் ஹர்ஷடி சில்வா நிதியமைச்சின் செயலாளராக கூட வரலாம், வர இல்லைன்னு சொன்னால் நிதியமைச்சில ஒரு பொறுப்பு வாய்ந்த இடத்துக்கு போறேன். ஏன்னா இப்ப பொதுவா சிங்கள மக்களே சொல்லுவாங்க ஆர்த்திக ஒஸ்தார், எக்கனாமிக்ஸ் ஒஸ்தார்னு சொன்னா அது ஹர்ஷடி சில்வான தான். ஏன்னா அவருடைய வாதங்களா இருக்கலாம், அவர் முன்வைக்கிற காரணிகளா இருக்கலாம், எல்லாம் பார்க்கும் போது ரைட் இந்த மனுஷன் நல்லா ஸ்டாட்டிக்ஸோட தப்பா பேசுது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே அவரோட பாக்குறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. இப்ப இவரு கூட இப்ப
திரைசேரி நிரம்பி வழியுதுன்னு முத பார்லிமெண்ட்ல சொன்னதே எதிர்க்கட்சி எஸ்ஜேபில இருக்க இந்த அரசடி செல்வா தான். அப்ப எல்லாரும் வியப்பு, இது என்னடா அது திரைசேரி நிரம்பி வழியுது, சந்தோஷமா, அத சந்தோஷமா எதிர்க்கட்சியில சொல்றாருன்னு எல்லாம் வியப்பா பாக்குறாங்க. அப்ப அதை பத்தி அவர்கிட்ட கேட்டோம். அவர் சொல்றாரு, உண்மையே சொல்லித்தான் ஆகணும். நிதி விஷயங்கள்ல, பொருளியல் விஷயங்கள்ல, பொருளாதார விஷயங்கள்ல தலைமறைவு தேவையில்லை, எந்த விதமான ஒளிமறைவும் இல்லை, இருக்கதை வெளிப்படையா சொல்லணும். அது அது அவருடைய ஒரு பாசிட்டிவான விஷயம். அதே மாதிரி தான் இப்ப இந்த திரைசேரி விஷயத்திலையும் அவர் சொல்றாரு, இது அரசியல் கண்ணோட்டத்துல பார்க்கலாது, இது அரசியல் கண்ணோட்டத்தை பார்க்கலாது, மாறாக கோப்புக்குள்ள இதை விசாரிக்கிறதுக்கு செயலாளர் வரணும். அவர் இன்னும் வராம இருக்காரு. எதுக்கு ஒளிஞ்சு மறைறீங்க? வாங்க, வந்து முகம் கொடுங்க, விசாரணைகளுக்கு முகம் கொடுங்க, கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு அரசு டிசியில் சொல்லியிருக்காரு. ஒரு ட்வீட் பதிவும் போட்டிருந்தாரு. சோ அப்படி இப்படி இருக்கும்போது செயலாளர் ஏன் வரல அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணமும் இருக்கு. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க எதிர்வரும் 5ஆம் தேதி பார்லிமெண்ட்டுக்கு திரும்ப வாராரு. ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் தெளிவுபடுத்த $2.5 என்ன ஆச்சு. நான் உங்களுக்கு இதே நாட்டு நடப்புல சொன்ன ஞாபகம் இருக்கா? இதுக்கு பினிஷ் பண்றதுக்கு ஜனாதிபதி வராம பதில் சொல்றதான் பக்குவம். ஜனாதிபதி வராம அந்த இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு ஆள், எல்லாத்துக்கும் ஜனாதிபதி வந்தன்னு சொன்னால் அது இப்ப என்ன சொல்ல, ஏகேடியிலே டிபெண்ட் ஆகிருக்கிற மாதிரி அது பச்சையா விலங்குத்தான். இப்ப எல்லா விஷயம் கடந்து நடந்து முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் பார்க்கும் போதும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வந்து பார்லிமெண்ட்ல ஸ்பீச்சோட கொடுத்தோன்னே அந்த டாபிக் அப்படியே முடிச்சு அடுத்த டாபிக்கோட புதுசா ஆரம்பிக்கும். அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இதுக்கும் அப்படித்தான். திரைசேரியில காணாம போனதான் சொல்லப்படுற $2.5 மில்லியன் என்ன ஆச்சு அப்படிங்கிறத முழு விளக்கமும் வழங்குறதுக்கு ஒட்டுமொத்த நாட்டு மக்கள், உலக மக்களுக்கு சொல்ல ஜனாதிபதி வாராரு பார்லிமெண்ட்டுக்கு 5ஆம் தேதி. அதனால தான் செயலாளர் திரைசேரி கோப் கமிட்டிக்கு போகாம இருக்காராம். நான் நினைக்கிறேன் டெல்சான், அனுரோவுக்கான ஸ்பீச்சை ப்ரிப்பேர் பண்றது சில பல ஹர்ஷடி சில்வா தான் தெரியாது. அது நமக்கு இப்ப இருக்கிற நாடாளுமன்றத்துல இப்ப குறிப்பா ஒரு சிலரை சொல்ல வேணும். ஹர்ஷடி சில்வா, மற்றது மனோ கணேசன், ரவுஃப் ஹக்கீமோட அவ்வளவு நெருக்கம் இருக்கும்னு தெரியல. இவங்களோடைய எல்லாம் அனுரகுமார் திசாநாயக மிக நெருக்கமா பழகக்கூடியவர். மனோ கணேசன் எல்லாம் ஒரு தொலைபேசி அழைப்படுத்தா கூட உடனே பதில் சொல்லக்கூடிய இடத்துல ஜனாதிபதி இருப்பார். ஏன்னா கட்சியை தாண்டி இந்த உறவு அவங்ககிட்ட இருந்து எதிர்கட்சியில் இருக்கக்குள்ள கடந்த காலங்கள்ல அது இப்ப நீடிக்கலாம் நினைக்கிறேன். அப்படின்னா நாங்க இதுல சொன்னது ஞாபகம் இருக்கு தானே டெல்சா, வருவார் ஜனாதிபதிக்கு பினிஷ் பண்றதுக்கு. டெல்சா, என்ன இப்ப நாட்டுல வந்து ஹோட்டல்கள்லயும் தங்கையில் அவ்வளவு கிடக்கு, சரியான மோசம். ஹோட்டல்களை தங்கலாம், இந்த கிரிக்கெட் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கவனுங்களை நம்பித்தான் ஒண்ணுமே செய்ய முடியாம இருக்கு. அதுவும் அண்டர் 19 டீம்ல 2 வீரர்கள், என்னத்த வீரர்கள் சொல்லத்தான் ஏழுமா? வீரர்கள் இல்ல, 2 தரதலைகள், 2 தரதலைகள், 2 தம்மைதான் தருதலைகள், 2 தருதலைகள். வைத்தியர்கள், அந்த ஹோட்டல்ல தங்கியிருந்த வைத்தியர்கள், பெண் வைத்தியர் ஒருவர் குளிக்கிறத அப்படி தவறான முறையில வீடியோ எடுத்திருக்கார். இதெல்லாம் சொல்றதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. மக்கியமே இதெல்லாம் வெளிப்படையா பேசுறதுக்கே இல்ல. இப்ப இவங்களை எல்லாம் என்னண்டு ஒரு அதுவும் கிரிக்கெட் சொன்னா இவ்வளவு ஒரு எல்லாரும் விரும்பி பாக்குற அதுல இருக்கிறதா நிப்புலா செய்றீங்க. ஒரு தெரிஞ்ச அவருக்கு ஆஸ்திரேலியா போய் ஒரு ஆள் பிரச்சனை பட்டு அவர் அங்க போட்டு இது செய்த பிரச்சனை நடந்தது. சொல்றீங்கன்னா இப்ப IPL போய்கிட்டு இருக்கு, சரியா? IPL ஒரு பையன் இருக்கான், வைபவ் சூரியவன்சின்னு, அண்டர் 19 டீம் தான் இந்தியாவுல. என்ன அட்டி இருக்கா, பெஸ்ட் போலர் பும்ராவுக்கெல்லாம் ஓவருக்கு போட்டு சாத்துன்னு சாத்துறாங்க. சின்ன பையன் எல்லாரோட கவனத்தை ஏற்றிருக்கான். அதிக குறைந்த பந்துகள்லயே அதிகூடிய ஓட்டத்தை பெற ஒரு கிரிக்கெட் வீரரா அந்த வைபவ் சூரியவன்சி இருக்காப்புல. அங்க அதுவும் அண்டர் 19 விளையாடுற வீரர்கள் இவங்களுக்கு உடனடியாக இப்ப ஈரான் விக்ரமரட்ன இதை பொறுப்படுத்த கையோட புதிய குழுவை கூட்டி உடன் என்ன சொல்ற ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும் கிரிக்கெட் போர்ட்டை. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா டெல்சான் என்னடால் இப்ப பொறுப்பான அல்லது திறமையான வந்து ரோஷான் மகனாம இல்லையா, மற்றது குமார் சங்கக்கார ஃபுல் டீம் நல்ல ரோஷான் மகனாம என்ன சொல்ற இனி இல்லன்ற ஒரு இன்னிங்ஸ் பிளேயர், நல்ல ஒரு பெஸ்டான பிளேயர், ஜெனியூனிட்டியான பிளேயர். அடுத்த குமார் சங்கக்காரர், அவரும் அதுக்கு ஈக்குவலான ஒரு ஆள். நல்ல ஒரு அவர் நினைக்கிற நல்லாட்சி கால பகுதியில பிரித்தானிய தூதுவராக நியமிக்கிறதுக்கு கூட அவர்கிட்ட கேட்க டைம்ல அவர் அதை ஏலாண்டுட்டார். மிகவும் ஒரு முக்கியமான டைம்ல எல்லாம் குரல் கொடுப்பார் இலங்கையில.
உண்மை. முக்கியமான நேரங்கள் என்ன நேரத்திலையும் அவரோட குரல் அங்க ஒலிச்சு கொண்டிருக்கும். இப்படி ஒரு முக்கியமான கிரிக்கெட் சபை அமைக்கப்பட்டிருக்குது. முடிவுகள் எடுங்க, முடிவுகள் எடுக்காம இருக்காதுங்க. நான் நினைக்கிறேன்னா நமக்கு நல்ல மாற்றம் ஒண்ணு வரும். ஏன்னா இலங்கையில இருக்க கிரிக்கெட் ரசிகர்கள், அது சிங்களா இருக்கலாம், தமிழர்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் எல்லாத்தோட எதிர்பார்ப்பும் இலங்கையில பல பகுதிகள் இருந்தும் விளையாட்டு வீரர்கள் திறமையானவர்கள் பல பேர் இருக்காங்க. அவங்க எடுத்து போடுங்க டீமுக்கு. இன மத மொழி வேதம் இல்லாம ஒரு நல்லிணக்கத்தோட ஒரு டீமை உருவாக்குங்க. கிறிஸ்டியன் பிளேயர்ஸ் இருக்குங்க, முஸ்லீம் பிளேயர்ஸ் இருக்குங்க, தமிழ் பிளேயர்ஸ் இருக்குங்க. எல்லாரும் சேர்ந்து விளையாடுற ஒரு டீமை, பெஸ்ட் டீமை உருவாக்குங்க. அப்படிங்கறதுதான் கோரிக்கையா இருக்கு. நான் நினைக்கிற மாதிரிக்கு இவங்க டீம், இந்த புதுசா நியமிச்சிருக்க இடைக்கால குழு இதை செய்யும்னு எதிர்பார்க்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஒழுக்கம் தரங்கெட்ட விதமா செயற்படுற இந்த மாதிரி வீரர்களை அணிக்குள்ள வைக்காம இவங்களுக்கெல்லாம் டட்டாபாய் சொல்லி அனுப்பிட்டு நல்ல ஒழுக்கம் உள்ள இல்ல இவங்களுக்கெல்லாம் விளையாட வைக்க பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு திரும்ப இணைச்சு கொள்ளக்கூடாது, நிரந்தரமா அனுப்பிடணும். அத்தான் இப்ப இவங்க பிணையில விடுவிக்கப்பட்டிருக்காங்க. இருப்பினும் இவங்க இந்த வீடியோஸ் எடுத்த ஆபாச வீடியோஸ் எல்லாத்தையும் எதுவும் வெப்சைட்ல போட்டிருக்காங்களா அப்படிங்கறத இப்ப தேடிக்கிட்டு இருக்காங்க. விசாரணைகள் நடக்குது. இது இப்ப பிக்குமார் போன் எடுத்து 22 பேர் போன் எடுத்து பார்த்தா அவங்க ரகமா வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ ஒரு மோசமான நிலையை நோக்கி தான் போகுது. டெல்சான் இவ்வளவு புதினத்தை கதைக்கிறீங்க, நீங்க இயலாமையில் இருக்கிறீங்கன்னு தானே எங்களுக்கு பார்க்க தெரியுது. தங்கள் இயலாமையை மூடி மறைக்கவே டேஷ் பண்டார மீது சாணம் வீசினர். யார் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? இலங்கையினுடைய மூத்த அரசியல் தலைவர், பெரியவர், இப்போது ஏவி விட்டவர் இந்த டீமை ஏவி விட்டவர் தான் சொல்லியிருப்பாரு. பாப்ப யாரு ஏவி விட்டா கூட பேர் இருக்கிறாங்க. யாரு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே இருக்கலாம். அவரோட கண்டனம் சரிதானே டேல்சான்? உங்களோட இயலாமையில நீங்க சாணி அடிச்சீங்க, 2 அவரை எதிர்கொள்ளலாம் போய்தானே. அவர் அப்படி ஓடுறாரு, ஐயோ ஐயோ கத்தி கத்தி ஓடுறாருன்னு. இப்ப இந்த மஹிந்த ராஜபக்ச சிங்களத்திலயும் ஏதோ சொல்றாரு டேல்சான். எனக்கு அறகுறையாத்தான் சிங்களம் தெரியும், ஆனா அதுல அவர் கதைக்கிறத கேட்டு பார்த்தா எனக்கு ஒன்றும் விளங்க இல்ல என்ன கதைக்கிறார். ஆனா ஒன்று மட்டும் விளங்கிச்சது, சாணம் அடிச்சது இயலாமை என்ற மாதிரி ஏதோ ஒன்று விளங்கிச்சது. என்ன சொல்றாரு நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு அதுல. இப்ப இவர் கதைக்கிறது சிங்கள மக்களுக்கே தெளிவில்லாம இருக்கும். சிங்கள மக்களுக்கே கிளியர் இல்லை. ஏன்னா பேச்சு சரியா வருதில்ல மனுஷனுக்கு. என்ன சொல்றாருன்னா ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனை வருதான். அதனால இது கொஞ்சம் ஃபெயில் மாதிரி தான். அவங்களால இனி எதிர்காலத்துல திரும்ப வர முடியாதனால கொஞ்சம் அமைதியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை விடுறாரு. பிரச்சனை இந்த பொடி நிகழ்ந்தாவே இந்த தாக்குதல் போராட்டம் நடத்த போறாங்க, எல்லாருக்கும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு. நீங்க தாக்குதல் நடத்தினா வச்சு வாங்கி விட்டுருவாங்க பயம். இனி பக்கம் போக மாட்டாங்க, எந்த வீட்டு பக்கம் போவோம். டில்சான் நாடாளுமன்றத்துக்கு அனுப்புறது மக்கள பிரச்சனையை கைங்கண்டு. அங்க இப்ப தமிழ் தின போட்டி ஆங்கில தின போட்டி மாதிரி 6 முன்னுக்கு வரன்ற பிரச்சனையா போயிட்டு. அந்த மைத்திரி எல்கேன்றதுல பாராளுமன்ற உறுப்பினர் தரவரிசை பட்டியல்ல நிசாப் காரியப்பர், முஸ்லீம் காங்கிரஸ் SLMC பொதுச் செயலாளரும் பார்லமெண்ட் நிசாப் காரியப்பர் தொடர்ந்து முதலிடத்தை தக்க வச்சிருக்கிறாராம். 225 பார்லமெண்ட் உறுப்பினர்களில் 15வது இடமும் முஜிபுர் ரஹ்மானுக்கு 16வது இடமும் கிடைத்துள்ளதாம். போறாங்க பார்லிமெண்ட்டுக்கு, அமர்வுகளுக்கு கலந்துக்கிறாங்க. அப்படியா? டெல்சான் நேற்று JVP பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வாம் ஒரு ஜோக் கொண்டு விட்டார். 4 பேர் சேர்ந்து அரசாங்கத்தை கவிழ்க்கலாம் என்று நினைக்கிறார்கள், அரசியல் தெரியாத ஜோக்கர்கள். 4 பேர் யாரை யோசிக்கிறார்? அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு போன 4 பேரா தான் இருக்கும். அவங்களையா? மற்றது இன்னும் ஒன்றும் பார்த்தேன் டெல்சான், அதுவும் பார்த்தீங்களா? மின்னேறிய காவல் நிலையத்துல பெண் போலீசார்களுக்கு இடையில மண்யுத்தம் நடந்திருக்குது. ஆமா, நான் பார்த்தேன். அதை பாத்தீங்கன்னா சிறிய கடன் விவகாரம் தான் இந்த பெரிய பிரச்சனைக்கு காரணம். ஆரம்பத்தில் ஏற்பட்ட வாய் தகராறு பின்னர் கட்டுக்கடங்காமல் அதிகரித்து இறுதியில் ஒருவர் தாக்கிக் கொள்ளும் நிலைக்கு சென்றது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் காயமடைந்த 2 பெண் போலீசாரும் உடனடியாக மின்னேறிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டது. போலீசார்கிட்ட சட்டம் ஒழுங்க பாருங்கடாண்டா, கடன் பிரச்சனையில அடிபாடு பிடிச்சாட்டி. அடுத்தது நாளைய நாள் மிக முக்கியமான நாள். என்னடா நாளைய நாளை நாங்க மறந்து சொல்ல முடியாது. இந்த தொழிலாளர்கள், அதாவது இந்த உலகத்தில் ஒடுக்கப்படுற தொழிலாளர்கள் அல்லது மிகவும் ஒரு முக்கியமான நிலையில இந்த உலகம் சுழல்வதற்கு காரணமா இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் என்ற நினைவு கூறக்கூடிய நாள். அன்றைய நாள்ல முன்கூட்டிய எல்லா தொழிலாளர்களுக்கும் வாழ்த்துக்கள். ஆனா நாட்டுல வடமாகாணத்துக்கான மேதின கூட்டம் முல்லைத்தீவில் தமிழரசு கட்சி அறிவிச்சிருக்குது. அதே மாதிரி சிவில் சமூகங்கள் ஒன்றிணைந்து கிளிநொச்சியில ஒரு மேதின கூட்டம்.
மட்டக்களப்பில் ஒரு மெய்தின கூட்டம் நடக்குது, கொழும்புல என்பிபி தொழிற்சங்கம் சார்பில் நடக்குது, அரசாங்கத்திலேயும் சார்பில் நடக்குது, SJB நடக்குது. எஸ்ஏபி வைக்குது, யூஎன்பி கேன்சல் பண்ணிருக்கு, எஸ்எல்பிபி கேன்சல் பண்ணி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆட்கள் இல்லாத கட்சி எல்லாம் அதாவது மேதின ஊர்வலத்தை நிறுத்தி இருக்கிறாங்க. ஆட்கள் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் மேதினத்துக்கு அறிவிப்பு போட்டிருக்கிறாங்க. அப்படி சொல்லாதீங்க, நீங்க தான் அப்படி சொல்றீங்க. அவங்க நாளைக்கு புண்ணிய விடயங்கள்ல ஈடுபட போறாங்க. நீங்க எப்படி சொல்லுவீங்க ஆட்கள்லன்னு? நாங்கெல்லாம் மீட்டிங் வச்சா 20, 30, 40,000 பேர்கிட்ட வருவாங்க தெரியுமா? இங்க அப்படி இடமும் இல்ல. சும்மா போக நீங்க. அப்ப என்ன செய்யறீங்க? அப்ப நாங்க நாளைக்கு பூத்தட்டு எடுத்துக்கிட்டு அப்படி பன்சில போயிட்டு கும்பிட்டு அதுக்கு பிறகு வீட்டுக்கு சந்தோஷமா குடும்பத்தோட சாப்பிட்டு அப்படி இருப்போம். அங்கிட்டு நம்ம யூஎன்பி கட்சி என்ன செய்ய போகுது? 3000 பேருக்கு பிரியாணி போட போகுது. இதெல்லாம் எவ்வளவு பெரிய புண்ணிய தானங்கள். நான் வருவேன். இதெல்லாம் பாக்குறதுக்கே வரணுமேனா? இல்ல 3000 பிரியாணி என்றால 999 போயிட்டு வேண்டாம் அப்படின்னு தாரு. என்ன டெஸ்ட் பண்ணி பாருங்களேன், பிரியாணிக்குள்ள கோழிக்கால் இருக்குதா, முட்டை இருக்குதா? நாளைக்கு போயிட்டு அப்படின்னு எடுப்போம். நீங்க நாளைக்கு இந்த பிரியாணி எடுத்துட்டு வாங்க, நான் சேர்ந்து சாப்பிட இல்லாது சாப்பிட்டு நாட்டு நடப்ப செய்வோம். கட்டாயம் பிரியாணி எப்படி இருக்கு உண்மையில அவங்கள பாராட்டணும். சாப்பாடு கொடுக்குறாங்களா நாங்க மறக்க இயலாது. இந்த பிரியாணி எடுத்துட்டு வாங்க. ஜேபி தனியே செய்யறாங்களா இல்ல கவர்மெண்ட் ரவுண்டோட தான் செய்யறாங்களா? இல்ல அவங்க எல்லாமே மாரகமையில ஒரே ஒரு கூட்டம், அப்புறம் அவங்க இந்த மாவட்டத்துல அவங்க கூட்டங்கள் நடக்குது. ஏன்னா அவங்க ஆபீஷியலா சொல்லிட்டாங்க, இந்த எரிபொருள் தட்டுப்பாடு பிரச்சனை காரணமாக எல்லாரையும் கொழும்புக்கு எடுக்கக்கூடிய பிளான்ஸ் இல்ல. அந்தந்த மாவட்டங்கள்ல அவங்க ஒழுங்கு செய்யறாங்க மீட்டிங்ஸ். ஆனா இன்னதான் மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினம் அப்படின்னு இவங்க எல்லாம் மீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணாலும் இதுல செய்ய போறது என்னமோ இந்த அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு மீட்டிங். இது அவ்வளவுதான். இதுல ஏன்னா சஜபே ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய டெக்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, பொய் சொல்ற அரசாங்கத்துக்கு எதிராக திரண்டு வாருங்கள் அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகுது. தொழிலாளர் உரிமை எங்க? பொய் சொல்ற அரசாங்கத்துக்கு எதிராக நீங்க செய்யற அரசியல் எங்க? என்னங்களாப்பா உங்க பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அப்ப திரண்டு வராட்டி என்ன செய்யற டீல்ஸ் கேன்சல் ப்ரோக்ராம்? திரண்டு வராட்டி எங்க? அட்டு கட்டியாச்சு, டிஜேக்கு கட்டியாச்சு, எல்இடி ஸ்கிரீனு கட்டியாச்சு, பிளாஸ்டிக் புட்டோத்தை கட்டியாச்சு. இனி எங்க கேன்சல் பண்ண? வந்தாலும் வராட்டியும் நாங்க ஸ்டேஜில் ஏறி பேசிட்டு போவோம், அவ்வளவுதான். ஊருக்குள்ள யானை வருகுதுன்ற மக்களோட மட்டக்களப்பு நாவக்குடா பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னா 8ஆம் நாள் திருவிழாவுல யானைய பவனியை அழைச்சி வந்திருக்கிறாங்க. அந்த திருவிழாவை ஏற்பாடு செய்யக்கூடிய உண்மையில ஒரு அழகான காட்சி உண்டு. இப்ப யானையை கண்டு மக்கள் ஓடாதங்க, யானையும் நம்முடைய நண்பன் தான் என்ற வகையில யானை சும்மா பெரிய நட போட்டு கொண்டு போகுது. நேற்று இந்தியாவில் தாக்குதலுக்குள்ளான நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தாக்குதலுக்குள்ளான இலங்கை மீனவர் தொடர்பில் ஒரு தகவல் வெளியானது. சரியா? அந்த தகவல் மேல பலதரப்புகளாலும் இப்ப தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாங்க இதுல அவரை சாட்ட நீங்க என்ன சேட்டண்டாலும் அவர் நேற்றைய சம்பவம் தொடர்புல ஈழத்து கடற்பரப்பை தாண்டி வர அத்தனை பேரையுமே இவர்கள் கடற்கொள்ளையர்கள் என்றுதான் சொல்றது. இவர்கள் இப்படித்தான் சொல்றவங்க, இப்படித்தான் நடக்கிறது. எனவே அவர்கள் அப்படி இல்லை, அவர்கள் அப்படியானவர்கள் இல்லைன்னு சாட்ட நேற்று ஒரு காணொலி ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதன் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னு சொன்னால், அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சட்டத்தரணிகள் மற்றும் சிவில் சமூகங்கள் பலரும் பெற்றிருக்காங்க. அதுக்கிடையில கடற்தொழிலாளர் சமாஜத்துல முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்களா இவர் கடற்கொள்ளையர் தான், இவர் நான் என்னட்டே கடற்தரம் களவெடுத்து இவருக்கு எதிராக நானே போலீஸ்ல முறைப்பாடு போட்டிருக்கிறேன். ஆறு விட்டு இருக்கிறா கடற்தொழிலாளர்? ஆறு அப்படி என்ன நான் கேட்கிறேன். அந்த போன கடற்தொழிலாளர்கள் கோடிக்கணக்கிலையா களவெடுத்தவங்க? போட்ல என்ன இருக்க போகுது? தங்கம் இருக்குதா அல்லது உங்களோட காசு இருக்குதா? அல்ல என்ன இருக்கு அந்த போட்ல? வேணும்னா 4-5 தங்கூசும் ஒரு ஜிபிஎஸ் களவெடுப்பாங்களா? சரி, அப்படித்தான் வச்சுக்கொள்ள களவெடுத்துட்டாருன்ற வைங்கள, அவருக்கு அப்படி அடிக்கிறது. நீங்க எங்கட கடல் எல்லைக்குள்ள $700 மில்லியன் ஆள்றீங்களே ஒவ்வொரு மாதமும். இவரு கடற்கொள்ளையலண்டார். அப்ப நீங்க அந்த வீடியோ விட்ட புண்ணியவான்கள் இந்த போன உங்களோட சக கடற்தொழிலாளரை வாய் கூசாம கொள்ளையன்றீங்க. கடற்கொள்ளையலண்டா என்னென்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? கடற்கொள்ளையர்னா இப்ப இந்தியாவுக்கு வந்த எண்ணெய் கப்பலை சோமாலிய கடற்கொள்ளையர்கள் கடத்தி போனார்கள், அதான் கடற்கொள்ளை. இது தங்குசையும் வலையும் அப்படி எடுத்திருந்தா கூட அதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இன்னொன்னு சொல்றாங்க, கத்தி ஒன்று இருந்துச்சா? கத்திக்கலாமா? கடற்தொழில் செய்யறவங்க கத்தி வச்சிருப்பாங்க. கத்தி இருக்குமா அவங்கள்ட்ட? கட்டாயம் என்னன்னு சொன்னா, இப்ப எங்க இலங்கை மீனவரை ஒரு ஆளை பிடிச்சிருக்கு, இந்தியா மீனவர்கள் பிடிச்சிருக்கணும்னு சொல்லி எங்கண்ட ஊர் நூல் மற்ற செய்தியாளர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்தியா மீனவர்களை தப்பான வழியில் தப்பான பாதையில்
எழுதி கொண்டும் வார்த்தைகளை விட்டு கொண்டும் இருக்கிறேன். அப்படியான சம்பவங்கள் நடக்குது. என்னன்னு சொன்னால் இவியல் வந்து கடல் கொள்ளையர், இவியல் தனிப்பட்ட இல்லை, இவியல் குடும்பம் சேர்ந்து களவெடுக்கிறார்கள். இதை வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன்னு சொன்னால் 6 மாதம் சங்க தலைவராக வந்து 3 தடவை ஆக்களை பிடிச்சிருக்கேன். இது இப்ப என்ன சொல்ற, இந்திய துணை தூதரகத்தின் சார்பில் தான் இவங்க கதைச்சுன்னு சொல்ற கருத்துக்கள் யாழ்ப்பாணத்தில் வெளியாகுது. இந்திய துணை தூதரகம் இதுக்கு பதில் சொல்லல. இது என்னன்னு பதில் சொல்லல. இப்ப இப்ப இந்த போனவர் என்னப்பா பெரிய என்ன ஒரு போட்டை கடத்திட்டாரா, அதுதான். அல்லது என்ன பெரிய ரோலர் இன்ஜின்களை தூக்கிட்டு வந்துட்டாங்களா? வாய் ஊசாம கூட உடன் கடத்தொழிலாளர்களை நீங்க இல்ல அல்ல அப்படியே நம்புறீங்க? அந்த நபர் சொல்றாரு, தமிழ்ல தான் பேசுறாரு. இப்ப தமிழ்ல பேசுனா எப்படிடா நீங்க கடற்கொள்ளையில நீங்க பாப்பீங்க? கொஞ்சம் சரி, அப்படித்தான் அவர் ஒரு டெல்சா. முடிவுக்கு வரணும் தானே. இப்ப இப்படி எத்தனை பேர் நீங்க எங்கட கடல் எல்லைக்குள்ள வந்து கொள்ளையடிக்கிறீங்க? ஆமா. எவ்வளவு சாமான் அள்ளிட்டு போறீங்க? மன்னார், மன்னார், வடமராட்சி, தென்மராட்சி, தீவகம், வடமாகாண கடலையே நீங்க குத்தகைக்கு எடுத்து வச்சிருக்கிறீங்களே. அப்படின்னா உங்களுக்கும் இப்படி யாரும் செய்தா அப்படி இருக்கு. நாங்க அனுமதிக்க மாட்டோம் இப்படியான செயல். அதாவது இந்திய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மீனவர்கள் தாக்கிட்டாங்கன்றதுக்காக தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டுற போது நீங்களும் இதே வேலையை செய்யக்கூடாது. ஏனென்றால் அது எங்களுக்கு அழகல்ல. ஏனென்றால் பழிக்கு பழி வாங்குற மாதிரி நாங்க அப்படி இல்லை. அதுக்கு சட்டம் ஒழுங்கு இருக்குது. அப்படின்னு அந்த அவருக்கு ஒரு ஆளுக்கு வெளிநாடு போயிருந்தவரை அதால அனைவருக்கு போட்ட கேஸ் எடுத்தா எப்படி சீப்பா போயிட்டாங்கன்னு இதைத்தான் சொல்றாங்க. காட்டி கொடுப்பன்ற இதான் தமிழர்களுக்கு தமிழர், தமிழர்களுக்கு தமிழர். என்ன செய்யறது? சாட்டையும் பார்த்தா சொல்றாரு, இந்திய தமிழகத்துல மட்டும்தான் இப்படி நடக்குது, இந்தியாவுல மட்டும்தான் இப்படி நடக்குது. அவர் ஒன்று சொன்னார் ஞாபகம் இருக்க, 4 கடற்தொழிலாளர்கள் எல்லை தாண்டி போய் கைது செய்யப்பட்ட இடத்துல அவர் இருந்த 700 பேர் இருந்த சிறைச்சாலையில வந்து அந்த மலசல கூடம் கழுவுறதுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய போலீசார் வந்து இவர்களை தானே வச்சிருந்தாங்க தொடர்ச்சியா. இவர்கள் தானே கழுவுவாங்களாம். அப்ப அவர் அந்த காவல் நிலையம் ஒன்றில் இவங்க இப்ப இருக்கிற டைம்ல வந்த காவல் அதிகாரி வந்து சொல்றாராம், நான் இலங்கத்தமிழன் ஈழத்தமிழன் வாங்கல இந்த கீழறங்கண்டு. அவங்கள பொறுத்தவரையில ஒரு அடிமை மனநிலை தான். ஈழத்தமிழன டொய்லெட் கழுவ வச்சிருக்கிறான். ஒரு போலீஸ்காரன் வந்து ஒழுங்கா இருக்காம ரெஸ்பெக்ட் இல்லாம அன்ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கிறான். அதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. சரி, அவன் போனவன் தான் என்ன பெரிய என்ன லட்சக்கணக்கில் களவெடுத்துட்டு வந்துட்டான். அப்படி இருக்கு டில்சன் விளையாட்டு. அதான் சொல்றது. இப்ப இதுக்கான சரியான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். இப்ப போலீஸ்ல என்ன பிரச்சனை இதுல, அரசியல்வாதி எல்லாம் கள்ளம் போலீஸ் விளையாடி விட்டாங்க, ஒழிச்சிட்டாங்க. யாரும் கதைக்கிறதுக்கு இல்ல. எங்க என்ன இதுல இந்த திமுக என்ன நம்ம இப்ப கமலஹாசனை போல அறிவாலயத்துல காவல் இருக்கிற மாதிரி தான் இந்திய துணை தூதரகத்துல கொஞ்சம் பேர் காவல் இருக்கிறவங்க வெளியில. அவங்க ஒண்ணும் கதைக்கல, பாவம், அந்தோ பரிதாபம். மற்றது என்ன, இப்ப நாங்க நேத்து தமிழக சட்டசபை தேர்தல் சம்பந்தமா பேசிட்டு சும்மா போங்க ப்ரோக்ராம் நீ பாட்டுங்க. அப்ப அந்த டைம் வந்த கருத்து கணிப்புகள் சம்பந்தமா நீங்களும் சொல்லிருந்தீங்க, நாங்களும் பார்த்தோம். அது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒண்ணு வந்துச்சு பாருங்க, ஒரு கருத்து கணிப்பு. நைட் தாவேக்கா தான் முன்னணி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்தியா டுடேல வந்து சொல்றீங்க டெல்சா நீங்க. அப்ப என்ன, இப்ப 4 விஷயம், 4 கருத்து கணிப்புகள். டெல்சா இப்ப என்ன சொன்னா, இந்த தேர்தலை வந்து யாருமே வந்து முழுமையா கணிக்க முடியாம தான் திணறி கொண்டிருக்கிறாங்க. என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனால் இது எப்படி நடக்கும்னு தெரியாது. இது தொடர்புல எல்லாரும் திணறாங்க. ஆனா முடிவுன்றது வந்து தலைகளா தான் இருக்க போதும். ஆம் ஆத்மி கட்சி அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான டெல்லியை பிடிக்கக்குள்ள கூட அந்த கட்சியின் அறைக்குறி எங்கேயுமே தெரியல. அங்க பாரதிய ஜனதா வெல்லுதுன்னு தான் அந்த எல்லா கருத்து கணிப்பும் இருந்தது. அந்த நேரத்துல அப்படியே ஆம் ஆத்மி கட்சி கெஜ்ரிவால் தலைமையில பூஸ்ட் ஆகுனது. விஜயை பொறுத்தவரை சொல்லப்போனா அவர் அந்த 1ஆம் கட்ட கூட்டம் 2ஆம் கட்ட கூட்டம் எல்லா கூட்டங்களையும் கூட்டிக் கொண்டிருக்கிறார். அதே மாதிரி அறிவாலயத்திலையும் கூட்டங்கள் நடக்குது. எடப்பாடியாரும் கூட்டம் கூட்டிக் கொண்டிருக்கிறார். அப்படி தொடர்ச்சி அங்க அவங்களோட கலந்துரையாடல்கள் நடக்குது. ஆனா நடக்கிற வேகத்தை பார்த்தால் ஏதோ ஒரு சம்பவம் உண்டு தீவிரமா நடக்க போகுது. இது நடந்த என்ன டீல்ஸா இன்னும் என்ன, வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் இருக்குது, பொறுத்து கொள்ளுங்க. 72 மணித்தியாலங்கள் காத்திருங்க. திங்கட்கிழமை ரிசல்ட் தெரிஞ்சிடும். அப்புறமா வந்து உங்க கருத்தை சொல்லிட்டு போங்க. ஆனா அதே மாதிரி மிக முக்கியமான விஷயம், இப்ப இலங்கையில் இன்னொன்னு, நம்ம வடக்கு பகுதியில செம்மணி மனித புதைக்குழி மீண்டும் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் ஆரம்பமாகி இருக்கு. என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? செம்மணி விவகாரம் அவங்க விசாரணையை ப்ராப்பரா கொண்டு போறாங்க. அது நியாயமான வகையில் அந்த விசாரணை இடம்பெற வேணும் என்றால் எல்லாரும் எதிர்பார்ப்பாம இருக்குது. செம்மணிக்கு வெளிப்பக்கங்கள்லையும் அதாவது தோண்ட வேணும் அல்லது அந்த சடலங்கள் இருக்கலாம்னு சந்தேகிக்கப்படுது. அது தொடர்புல நீதிமன்றத்துக்கும் மற்றும் அதனோட தொடர்பானவர்களுக்கும் சில அறிவுறுத்தல்களை பொதுமக்கள் தகவல்களை கொடுக்குறாங்க. ஆனா அதுல என்ன வகையான நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு தெரியாது.
இது எப்படி அதுல இருக்குது? நேத்து கிடைச்ச அப்டேட் படி 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் ஆரம்பிச்சு முதலாவது அவங்க பார்த்திருக்க விஷயம் கருப்பு நிற மண் படுக்கைகள். அந்த Yeah. தோண்டும் போது ஃபுல் டார்க் கருப்பு நிற மண் இருக்கு. இப்ப அதை பரிசோதிக்கிறாங்க. இது ஏன் கருப்பு நிறமா இருக்கு? இப்ப இதுவரை தோன்றின இடங்கள் இல்லாத மாதிரி இங்க இருக்கான். இப்ப இது என்ன, இதுல என்ன இருக்கும் அப்படிங்கிற விஷயமும் இப்ப பரிசோதனை செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு. எது எப்படியோ ஏற்கனவே தோண்டி எடுத்த எலும்பு தொகுதிகள் எல்லாம் பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை எப்ப லெப்புக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ணி இது எந்த காலத்துக்குரியது, என்ன நடந்திருக்குங்கிறத கண்டுபிடிப்பாங்க எப்ப அப்படிங்கிறத எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 3ஆம் கட்டம், 4ஆம் கட்டம், 5ஆம் கட்டம்னு கட்டம் கட்டமா போயிட்டு எப்ப இது ஒரு முடிவுக்கு வாருது? கட்டம் கட்டமா போய் கட்டம் கட்டமா விட்டா சரி. அது சரி. அதே மாதிரி தையிட்டி காணி அளவீடு சம்பந்தமாகவும் மக்கள் தொடர்ச்சி அதிருப்தியில் இருக்கிறாங்க. அதை முறையாக கையாளலன்னு சொல்றாங்க. அது இப்ப கடைசா தொல்லியல் திணைக்களத்துக்குள்ள கொண்டு போறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுறதா மக்கள் தரப்பில் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இந்த மக்கள் கூறுற கருத்துக்களை நீங்க இப்ப பார்க்கலாம். மாவட்ட செயலர் எங்கட பக்கம் நிற்க வேணும். எத்தனையோ விஷயத்துக்கு நாங்க கதைக்கிறோம், கத்துறோம், அழுகிறோம். எதுவுமே பாராமுகமாக காணிய அழக்க வேணும்னு கடும் முனைப்பில் அவர் முயற்சி எடுத்திருந்தவர். கடும் முயற்சி. அவருக்கு பிரதேச தவிசாலம் கடுமையான முயற்சி எடுத்துக்கொண்டு வந்தவர் காணி அளக்குறதுல. ஆனா அதே முயற்சி கையளிக்கிறதுல எடுக்கணும்னா எங்களுக்கு அந்த கடிதம் தந்திருக்கணும். உண்மையா அதே முயற்சி அதே காணி உரிமையாளர்கிட்ட கையளிக்க போயினோம்டா அந்த இலச்சின பெருத்த கடிதத்துல அந்த பிரதேச செயலை தாரதுக்கு தயங்கி இருக்க கூடாது. எங்களுக்கு காணி அளவுறதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை. காணி எங்களுக்கு வரணும், எங்கட காணி எங்களுக்கு வரணும். எங்களுக்கு வர்றதுக்கு உள்ளக தடைகளை ஏற்படுத்தக்கூடாது. நாங்கள் முடிவெடுத்துட்டோம், அழக போகிறோம், உங்களுக்கு காணி விட போகிறோம். அப்போ இருக்கிற கட்டிடம் என்ன, இருக்கிற கட்டிடம் என்ன? அப்போ அந்த கட்டிடம் ஜாதி ஒரு காணிக்கான வரப்போகுது, அதுக்கு என்ன செய்ய போகிறீங்க? அதுக்கு முடிவெடுத்துருக்கிறீங்களா? நல்லா யோசிங்க. அதுக்கு முடிவெடுத்திருக்கிறீங்களான்றதை முதல் என்ன, அதுக்கு முடிவெடுக்கப்படையில அதுக்கான விதையும் உங்களுக்கு கூட அதை கண்டைக்கு சொல்லி இருக்கலாம். அது முடிவெடுக்க சரி கட்டணத்துக்கு முடிவெடுக்க இல்லை, ஒரு ஒதுக்குப்புறமா அதை வைப்போம். அது ஒதுக்குப்புறமாயே இது கட்டுக்கும். ஒரு நீங்கள் எங்களோட பிரதேச செயலாளர் எங்களுக்கு அந்த வாய்மொழி மூலம் தந்த உறுதிமொழியை எழுத்து மூலம் மட்டும்தான் நாங்கள் கோரினன்ற நாங்கள் வேண்டாம் என்று தடுக்கையில் அதில் என்ன தடைன்றதை அதை தான் சொல்லுவோம். ஆனா அதுல ஒரு நியாயமான வகையில நடந்து கொள்ற மாதிரி காணல. இதுல தொல்லியல் திணைக்களம் இப்ப திடீரென்று உள்ளுக்குள்ள என்ட்ரியா இருக்குது. இது ஒரு ஆபத்தான அறிகுறியா தான் பார்க்கப்படுது. ஆனா ஒரு நியூஸ் இப்ப கிடைச்சிருக்கு. இது இப்ப கிடைச்சனால நான் சொல்றேன். புளியாப்பட்டியாவில் அரசு அதிகாரி ஒருவர் தற்கொலை செஞ்சிருக்காரு. இதை யாருன்னு சொன்னா நிதி அமைச்சின் வெளிநாட்டு வளங்கள் துறை எக்ஸ்டர்னல் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட்ல உதவி இயக்குநராக பணியாற்றிய ஒருவர் ஹேக்கர்கள் மூலம் $2.5 மில்லியன் பணம் திருடப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் இடைநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் புளியாப்பட்டியாவில் உள்ள தனது வீட்டு தோட்டத்தில் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருது. இப்பதான் இந்த நியூஸ் வந்திருக்கு. அதாவது அந்த பயண தடை விதிக்கப்பட்ட 5 பேர்ல ஒரு ஆள் நினைக்கிறேன். ரைட். ஆமா. அப்ப சம்திங் ஏதோ டீல்ஸா முதல் களவெடுத்தா என்ன கண்ணாமூச்சி விளையாடலாம். இப்ப இல்ல, இப்ப கள்ளம்பொலிஸ் விளையாடினா உடனே பிடிச்சிருவாங்க. அது சரி. பார்ப்போம் இது என்ன மாதிரின்னு சொல்லுவோம். பார்ப்போம், விஷயங்களை தேடி பார்க்கலாம். இது சம்பந்தமான முழுமையான மேலதிக விவரங்களுக்கு இணைந்திருங்கள். ஓகே டீல்ஸா, நல்லபடியா போயிட்டு வாங்க. நாளை மேடேயில வாங்க, நல்ல விஷயங்கள் வீடியோஸ்கள் எடுத்துட்டு வாங்க. நாளை ஸ்பெஷல் ஃபுட்டேஜ்கள் ஏதாவது கிடைக்கும். ஓகே, நாளை லஞ்சையும் பார்த்துட்டு வாங்க. ஓகே, பாய். பாய். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு சிறப்பு தள்ளுபடி மெடிப்ளேஸ். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.